சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு செம்மையான அட்டகாசமான ரவுண்டா போயிட்டுருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் தான் போயிட்டுருக்குது. தேவா சார் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு தனித்துவமான வேற ஒரு வாய்ப்புல இருக்கக்கூடிய பாடல்கள் தான். இந்த ரவுண்ட்ல வந்துட்டு என்னெல்லாம் சுவாரஸ்யம் இருக்கும், தேவா சார் என்னெல்லாம் தன்னுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல எனக்குமே ரொம்ப ஆவலா இருந்தது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சீசனோட என்டர்டெய்னர் தான் விஷ்ணு ரஞ்சன். அவரும் மகதியும் சேர்ந்து சூப்பரான ஒரு பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, ஸ்டைலு தான்ன்ற மாதிரி. இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு இவரோட ஸ்டைலு சும்மா வேற லெவல்ல இருந்தது. நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் அமைஞ்சிறதுக்கு யாருமே இல்ல. விஷ்ணு ரஞ்சன் தன்னோட ஸ்டைல்ல செமையா கலக்கியிருந்தாரு. அப்படியே செமையா கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்தாலே வந்துட்டு வேற லெவல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லாம வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 2 பேருமே சும்மா அட்டகாசமா தெறிக்க விட்டுருந்தாங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே வாங்கியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. கேட்கும்போது சும்மா செம வைப்பா திரும்பியும் ஒருக்கா கேட்கலாமே என்ற மாதிரி அவ்வளவு கியூட்டா இருந்தது. நம்மளுடைய தேவா சாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வேற லெவல்ல இருக்கான் இந்த பையன் என்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்றான். வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கிறான்ற மாதிரி எல்லாம் செமையா பாராட்டியிருப்பாரு. தேவா சார் வந்துட்டு சைன் போட்டு குடுத்து அந்த ஃப்ரேம தூக்கி அப்படியே தோள்ல வச்சுட்டு செமையான ஒரு ஸ்டைல் லுக் ஒண்ணு குடுத்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் புதுசு புதுசா செய்றானே என்ற மாதிரி செமையாவே பாராட்டியிருப்பாரு. விஷ்ணு ரஞ்சன் வந்தாலே வந்துட்டு வேற லெவல்ல அவரோட தனித்துவமான ஸ்டைல்ல கலக்கக்கூடியவங்க தான். மகதி வந்துட்டு செம ஸ்வீட்டா பாடியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அந்த அளவு ஆட்டிடியூடோட சூப்பரா பாடியிருந்தாங்க. சரணம், பல்லவி எல்லாம் அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்ரீனி சாருமே வந்துட்டு செமையா பாராட்டியிருந்தாங்க. தேவா சாரோட சூப்பர் ஹிட்ல வந்துட்டு இந்த பாடல் இல்லாம இருக்கவே முடியாது. இந்த பாடல் அதே போல அண்ணாமலை அண்ணாமலை இந்த மாதிரி செமையான பாடல் எல்லாமே வந்துட்டு குடுத்திருப்பாரு நம்முடைய தேவா சார். நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்காக வேண்டியே அவ்வளவு ஸ்டைலா அவருக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் குடுக்குறதுல தேவா சார அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் இரட்டை வரிகள்ல குடுக்கக்கூடிய தனித்துவம் வந்து நம்மளுடைய தேவா சார்ட்ட தான் இருக்கு. ஸ்டைலு அண்ணாமலை அண்ணாமலை இந்த மாதிரி குடுக்குறதால வந்துட்டு இந்த பாடல் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையும் கூட அதுதான். இந்த மாதிரி டபுளா வந்திருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே வந்துட்டு வேற லெவல் ஹிட் குடுத்திருந்தது. சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய தேவா சார் பாட்டு தான்ன்ற மாதிரி அந்த அளவு சூப்பரான பாடல்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய தேவா சார் குடுத்திருக்கிறாரு. அதுல இந்த பாடலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த சரிகமபா இந்த ரவுண்ட்ல வந்துட்டு வேற லெவல்ல தெறிக்கி விட்டுருக்காங்க நம்மளோட போட்டியாளர்கள். இந்த ஒரு பாடல் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாடலுக்காகவும் சரி, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ஸ்டைலுக்காகவுமே சரி, இந்த பாடல வந்து கேட்டவங்க மறுபடியும் ஒருக்கா போயிட்டு கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த பாடல் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ஒரு பாடல், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.